வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து இப்போ செப்டம்பர் மாதம் நடக்கும்னு சொல்லி அரசு தெரிவிச்சிருக்கு. இந்த தேர்தல் வந்து நம்முடைய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். பிரசிடென்ட் எலெக்ஷனாலும் சரி, வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், எல்லா தேர்தல்களும் சட்டமன்ற தேர்தலிலிருந்து அதற்கு கீழே வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் இந்த உள்ளாட்சி துறையெல்லாம். ஆனால் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், மேல் சபை தேர்தல், கீழ் சபை தேர்தல் எல்லாமே இந்த வைஸ் பிரசிடென்ட், அடுத்து வந்து பிரசிடென்ட் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். தேதி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல ஏற்படுற கேள்வி என்னன்னா, தங்கர் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்தார். என்ன காரணத்துக்காக ரிசைன் பண்ணாருன்னா, நான் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா அவருக்கு யாராவது மருத்துவர்கள் அவருடைய உடல்நிலை பரிசோதிக்கிறாங்களா? இன்னைக்கு அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அவர் எங்க இருக்காரு? எந்த விதமான தகவலுமே இல்லை. இது தேவையற்ற வீணான வதந்திகளை கிளப்புவது. அதனால அரசே வந்து அவருடைய தங்கர் வந்து பார்க்கறதுக்கு அல்லது அவர் மற்றவர்களை பார்க்கறதுக்கு அவர்கிட்டவே இந்த வேண்டுகோள் விடுத்து அதை இந்த மாதிரியான வதந்திகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் அது நன்றாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த தேர்தல் விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உள்ளூர் நம்ம தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்களுடைய திரும்ப திரும்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து திரு ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு தமிழர். அப்படி இருக்கும்போது டிஎம்கே வந்து இந்தியா கூட்டணி சொல்ற கேண்டிடேட்டுக்குலாம் ஓட்டு போடக்கூடாது. அவர் தமிழருங்கிறதுனால தமிழருக்கு தான் அவங்க ஓட்டு போடணும். ராதாகிருஷ்ணன் தான் ஓட்டு போடணும். அப்படி திரும்ப திரும்ப இதை சொன்னாங்க. இப்போ இந்தியா கூட்டணி வந்து சுதர்சன் ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கர் ஒருத்தர், தெலுங்கின் தவிர்த்து இந்த தமிழர் தெலுங்குன்னு குறுகி பார்க்குவார். தமிழ்நாட்டில் பிறந்தவர், தமிழராக பிறந்தவர் அவர் வந்து தெலுங்கராக பிறந்தவர், அவ்வளோதான். இந்த சுதர்சன் ரெட்டி வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வரைக்கும் மிகுந்த திறமையுடனும் நேர்மையுடனும் செயலாற்றியவர்கிற பேர் வாங்கியிருக்கார். இப்போ பிஜேபிக்காரங்க அவங்களுடைய லாஜிக்கவே அப்ளை பண்ணி தெலுங்கானாலையும் ஆந்திர பிரதேஷில் உள்ள பிஜேபி எம்பிஸ்ட, நீங்கள்லாம் தெலுங்கு பேசுறவங்க, சுதர்சன் ரெட்டிக்காரரும் தெலுங்கு பேசுறவர், அதனால நீங்க வந்து நம்ம கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்க சுதர்சன் ரெட்டிக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு போய் நீங்க கூட்டணி தர்மத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, ஏற்கனவே டிஎம்கே நாங்க சொல்லியிருக்கோம், நீங்க கூட்டணி தர்மத்தை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு, அதையே தான் உங்களுக்கும் சொல்றோம். நீங்க பிஜேபி சொல்ற இவருக்கு வந்து ராதாகிருஷ்ணன் ஓட்டு போடாம நீங்க சுதர்சன் ரெட்டிக்கு வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொல்றதா இருந்தா அது நேர்மை. அவங்க அப்படி சொன்னா ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா இப்ப அதை கேட்டா வாய் மூடிட்டு தான் இருப்பான்.